அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு எந்த கடவுளை நீங்கள் வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக ஒரு வேண்டுதல் நிறைவேறவே இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி செய்து பாருங்கள். உங்களுடைய அந்த ஒரு வேண்டுதல் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வாங்க, நம்மளுடைய கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் அவர்கிட்ட பயன்பெற்றிருக்காங்க. அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மூலிமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன அந்த நம்பருக்கு கால் பண்ணி நாங்கள் நிறைய பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அவர்கிட்ட பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நம்மளுடைய கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமைந்திருக்கு அடுத்த 30 நாட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். புதன் சூரியனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு வெற்றி தேவதை எப்போதும் உங்களுக்கு துணை இருப்பாள். வைகாசி மாதம் யோகமான மாதமாக இருக்கின்றது. தனக்காரகனான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது 5ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்ப்பதும் உங்களுடைய வாழ்வில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த டைம் இந்த மே மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறது. அதிர்ஷ்ட மலையில் நீங்கள் நினைய போறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உங்களை வந்து சேரும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு. செல்வாக்கு அந்தஸ்தும் படிப்படியாக உயரும். மூத்த சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லவர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும். அதே மாதிரி 6இல் சஞ்சரிக்கும் சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் படிப்படியாக விளக்குவார். உடல் பாதிப்பில் இருந்தவங்க கூட இந்த டைமில் படிப்படியாக உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் வேலையில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிரிகளின் தொல்லையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயரும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய யோகமான மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதே மாதிரி வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சில பேர் முயற்சி செய்திருப்பீங்க. அதற்கான முயற்சியெல்லாம் இப்படி செய்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. விவசாயிகளுக்கு கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமெல்லாம் கையெழுத்தாகுங்க. அதே மாதிரி சக கலைஞர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. உங்களுக்கு ஜூன் 4, 5ஆம் தேதி சந்திராசிரமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 19, 23, 28, ஜூன் 1, 10 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு.
மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு விநாயகரை வழிபடுங்க, நன்மை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்திரனின் புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் சக்தி இப்போ இருக்குங்க. பிறகும் இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் வளம் தரும் மாதமாக தான் அமைந்திருக்கு. ஜென்ம கேதுவால் எல்லாவித சங்கடங்களையும் அனுபவித்து வந்த நீங்கள் நோயுடனும் போராடிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்திலிருந்து அதிலிருந்து நல்ல ஒரு விடுதலை கிடைத்ததுன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. படிப்படியாக உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு அனைத்துமே உயர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இவற்றிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபட போகிறீங்க. குரு பார்வை கேது ஆளாவதால் அவரால் எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்த முடியாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. குருவின் பார்வையால் கேது கொஞ்சம் தாக்குப்பிடிக்க முடியாது நல்ல ஒரு நற்பலன்களை எல்லாம் வழங்க இருக்கிறாருங்க குரு பகவான். இனி உங்களை மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தான். 6இல் சஞ்சரிக்கும் சனி பகவானும் சங்கடங்களை விரட்டி அடிப்பாருங்க. தைரியமாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. இதுவரையிலும் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வு இதில் ஏதாவது ஒன்றுக்கு நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த டைமில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக வரன் தேடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. விவசாயிகள் கடந்த காலத்தை சந்தித்த நெருக்கடியெல்லாம் விலகி இனிமேல் உங்களுடைய லைஃப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்துமே கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு இது யோகமான மாதமாக அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையிலும் மேற்படிப்புக்காக முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி உண்டாகும். அதே மாதிரி விரும்பிய பாடப்பிரிவெல்லாம் தேர்ந்தெடுத்து ரொம்பவும் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூன் 5, 6ஆம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாங்க. புதிதாக ஏதாவது அட்மிஷன் போடுற மாதிரியோ அல்லது புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ இருந்தால் அதெல்லாம் வேண்டாங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 20, 23, 29, ஜூன் 2, 11 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு எனக்கு வெள்ளை அள்ளி சாத்தி வழிபட்டுட்டு வாங்க. வாழ்வு வளமாகும். நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தைரியமும் விவேகத்துடன் செயல்படும் நினைத்ததை சாதிக்கும் சக்தியும் இருக்குங்க. வைகாசி மாதம் உங்கள் யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு. சனி 6இல் சஞ்சரித்தாலும் குரு 9இல் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்ப்பதுடன் 3, 5 ஆகிய இடத்தை பார்ப்பதனால இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அதே மாதிரி நிறைவான ஒரு வாழ்க்கை இனிமேல் உங்களுக்கு கிடைக்கிறதுங்க. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபட்ட நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்குங்க. தடைப்பட்ட செயலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வம்பு வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி செல்வாக்கு படிப்படியாக உயரும். உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக தீரும். வியாபாரத்திற்கு உண்டான போட்டிகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்கனவே இருந்திருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போ நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். ஜென்ம கேதுவால் ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்துமே தீரும். புதிய இடம் வாகனம் வாங்குவது அதே மாதிரி அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பணியாளர்களின் நிலையும் படிப்படியாக உயரும். ஏற்கனவே பணிக்கு சென்றுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்தில் ஒரு ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணியாளர்கள் எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும். பெண்களுக்கு இது யோகமான மாதமாக அமைந்திருக்கு. திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குங்க. பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. கலைஞர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் மாதமாக இருக்குது. மாணவர்கள் கனவு நினைவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூன் 6
7ஆம் தேதி சந்திராஷ்டமம். அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 5, 9 ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். நம்பிக்கையோடு துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.